Hello, praise the Lord, everyone. I'm very happy to be here in Word of Grace Ministry. இந்த லென்த் டேஸ்ல 3வது நாளா 2வது வாரமா நம்ம பாக்குறோம். போன வாரம் புதன்கிழமை உங்களோட பார்த்தேன். போன வாரம் வெள்ளிக்கிழமையும் நம்ம பார்த்தோம். லெட்ஸ் ரீஅவேக்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லென்த் சீசன்ல நம்மள மீண்டும் தட்டி எழுப்புகிற பல காரியங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 2வது வாரத்தை நம்ம வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். போன வாரமும் நீங்க நிறைய பேர் வந்தீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மேல இவ்வளவு பேர் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்தீங்க. வந்து லைக் எப்படி சொல்றது, பெரிய ஒரு ஒரு ஃபுல்ஃபில்மெண்டா இருந்தது. நீங்களாம் வந்து கர்த்தருடைய வார்த்தையை எங்களோட வந்து கேட்டு ஷேர் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய பேர் வந்தீங்க, லிசன் பண்ணீங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாகவே இப்படிப்பட்ட நாட்கள்ல நாம எல்லாம் தேவனுடைய நாமத்தை குறிச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தேவனுடைய நாமத்தை குறிச்சு நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் சோ குட். பிகாஸ் நிறைய இடங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள் நம்ம பேசும்பொழுது தேவையான விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோங்கிறதே வந்து உண்மையாவே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதுவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இன்னைக்கு லென்த் டேஸ் நிறைய சர்ச்சஸ் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. இட்ஸ் ரியலி குட். இஃப் யூ ஆர் நியர் பை சர்ச்சுக்கு போங்க. அங்கேருந்து அந்த மெடிடேஷன் பாருங்க. நம்ம எல்லா நாளும் சர்ச்சுக்கு போக முடியாது. வி சூஸ் சம் அக்கேஷன்ஸ் டு கோ. அப்போ எல்லா நாளும் நம்மளால போக முடியாது. அப்போ சில நேரங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு லென்த் சீசன்ஸ் இருக்கும், சில நேரத்தில் கிறிஸ்துமஸ் மந்த் சீசன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு அக்கேஷன்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு அக்கேஷன்ஸ்க்கு நம்ம போகும்பொழுது we can learn something, we can hear something இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த லென்த் டேஸ்ல வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாப்பிக்கை குறித்து பார்க்குறோம். ஒட்டுமொத்தமா இந்த லென்த் டேஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த சீசன்ல நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி இருக்கிறோம், நம்ம அதை பத்தி தான் முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த லென்த் சீசன்ல இன்னைக்கு நீங்க ஏதாவது டிசிஷன் எடுத்திருக்கீங்களா? நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் ஆண்டவரே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் செய்ய போறேன். ஒவ்வொருத்தரும் புதன்கிழமை லாஸ்ட் வென்ஸ்டே நான் உங்களோட பேசும்போது அதான் சொன்னேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசிஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. நான் இந்த மாதிரி விஷயங்களை பண்றேன், நான் அது பண்ண போறேன், நான் அது ஃபாலோ பண்ண போறேன், இது ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருப்போம் நம்ம. ஸோ நாம இன்னைக்கு என்ன ஃபாலோ பண்ண போறோம், நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு, கடவுள் என்ன வந்து என்ன பண்ண போறாரு, நான் கடவுளுடைய வாழ்க்கையில, கடவுள் எனக்கு கொடுத்த வாழ்க்கையில நான் ஒரு குறிக்கோளை தான் இருக்கிறேன், நான் ஒரு குறிக்கோளை மீறி நான் போயிட்டு இருக்கேனான்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ இன்னைக்கு நாம கூட பார்க்க போறோம் இஸ் காட், நம்முடைய தேவன் நம்மளை வந்து மீட்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். காட் கேன் ரிடீம் எனி பர்சன் அவுட் ஆஃப் எனி சிச்சுவேஷன். தேவன் எந்த மனிதர்களையும் எழுப்ப முடியும், எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும். அதை குறித்து இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு ஒருவேளை நாம இருக்கலாம், நான் இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், என் சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அந்த சூழ்நிலாம் உங்களுக்கு வரவே வராது, இதை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற தலைப்பு என்னன்னா, no matter what situation right now you are, okay, God has all the plans to take you away from all the bad things that you feel it's not good to you. உங்களுக்கு எது நல்லது இல்லை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, இந்த விஷயத்துல இருந்து என்னால வெளியிலேயே வர முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ, அந்த விஷயத்துல இருந்து உங்களை கொண்டு வர்றதுக்கு நம்ம தேவன் வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்துதான், நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும், நீங்க யாராக இருந்தாலும், உங்களை உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து, உங்களுடைய பாவ கட்டுகளிலிருந்து தூக்கி எழுப்ப, நிறுத்த, ஒரு புது வாழ்க்கை கொடுக்க, உங்களை ரினியூ பண்ண, ஸ்ட்ரென்தன் பண்ண, உங்களை ஸ்டிமுலேட் பண்ண, அப்படிப்பட்ட ஒரு நாட்களாக தான் இந்த லென்த் டேஸ் இருக்கு. இதுல தான் நிறைய பேர் போயிட்டு தங்களுக்குள்ள இருக்க பல விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களை கர்த்தருக்கு முன்பாக இருந்து, இல்ல ஆண்டவரே நான் இந்த விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்றேன், இது எனக்கு சரியா தோண மாட்டேங்குது, என் வாழ்க்கையில சரியா போகாம இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குமான்னு கூட சொல்லிட்டு நம்ம பல நேரங்கள்ல நாம சொல்லிட்டு இருப்போம். ஸோ இன்றைக்கு இட்ஸ் ஸோ குட் தட் நம்ம இந்த பட்டிப்பட்ட நாட்கள்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம கேட்குறோம் இல்லையா, அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸோ எங்க வேர்ட் ஆஃப் கிரேஸ் மினிஸ்ட்ரிக்கு நீங்க எல்லாருமே ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. டே பை டே பீப்புள் ஆர் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். நீங்க லைக் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க பேஜுக்குள்ள நீங்க வரீங்க, பாக்குறீங்க, நிறைய வீடியோஸ் தான் கேட்குறீங்க. அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம் தேவன் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அந்த நல்ல தேவனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, ஓகே, உங்க வாழ்க்கை நீங்க யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது நான் சில சூழ்நிலைகள்ல நான் மாட்டிக்கிட்டேன், என்னால தப்பிக்கவே முடியாது, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற நாட்கள் நமக்கு நிச்சயமாகவே வந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம உழன்றிருப்போம். இனி நம்ம என்ன செய்ய போறோம், நான் எப்படிதான் வாழ போறேன், நான் எப்படிதான் முன்னேற போறேன் அப்படின்னு இருக்கோம். இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் முடிஞ்சிடுச்சு, இனிமே எதுவுமே என்ன செய்ய முடியாது, என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கூட நம்ம போயிருப்போம். ஆனா எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் மாற்றி
இன்றைக்கு உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னா அது ஒரு பெரிய கிருபை தான். உங்க எல்லாருக்குமே நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 5 நிமிஷம் நம்மளோட இது 5 மினிட்ஸ் போச்சு. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் உங்களோட ஷார்ட்டா பேசி முடிச்சுட்டு நானும் சர்ச்சுக்கு போலான்ட்டு பிளான் போட்டிருக்கேன். எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நான் படிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இங்க தேவன் பத்தி தானே ஒரு வார்த்தை இருக்கு. அங்க எரேமியா சொல்றாங்க, நீங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பராக்கிரமம் உள்ள தேவன், பெரிய தேவன், நீங்க பயங்கரமான ஸ்ட்ராங்கான தேவன். இப்போ அவரை குறிச்சு தானே ஒரு வார்த்தை போட்டிருக்கு, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனே, நான் நம்பி இருக்கிறவரே, உங்களால செய்ய முடியாத ஏதாவது பெரிய காரியம் என் வாழ்க்கையில உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த அதிகாரத்துல அப்படியே 27ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தேவன் சொல்லியிருப்பாரு, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ அப்படின்னு போட்டிருக்கு. சோ அங்க ஒண்ணு எரேமியா சொல்லியிருப்பாரு, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. இங்க தேவன் சொல்றாரு, he repeats himself, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. அவர் தேவன் கொஸ்டின் கேட்கிறாரு, ஏன்பா என்னால செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருக்கும் நீ நினைக்கிறியா? இந்த ஒரு வேத பகுதியை வச்சுதான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். தேவனால் எந்த மனுஷனையும் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் மீட்டு கொள்ள முடியும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஏன்னா இஸ் லிமிட்லெஸ் இன் இஸ் பவர் அண்ட் எபிலிட்டி. லிமிட்டே கிடையாதுங்க அவருக்கு. அவர் எந்த ஆங்கிள் நமக்கு உதவி செய்வாரு, அவர் எந்த டைரக்ஷன்ல நமக்கு உதவி செய்வார். ஒருவேளை இப்படிதான் எனக்கு ஹெல்ப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல தடவை பேசும்போது சொல்வேன், நம்ம கடவுளை நம்ம நினைக்கிற ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு, இந்த சைடு எங்கேயாச்சும் ஒரு பக்கத்துல இருந்தா வருவாங்க, அந்த மாதிரி நம்மளால சொல்லவே முடியாது. பிகாஸ் he is different in thinking whatever we think. அதான் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராகி அவருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். சோ நாம நினைச்சு கேட்கறத விட அவரு செய்யற விஷயங்கள் செம்ம சூப்பரா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம யூ கேன் என்ஜாய் தட். வாவ், நம்ம தேவன் இப்படிப்பட்ட காரியங்களும் செய்யறாரா, எவ்வளவு ஒரு கிரேட் காட்ல இத்தகைய சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு இருக்கும். எத்தகைய சீரை பெற்ற ஜனம் அப்படின்னு சொன்னா, நம் தேவன் தப்பு நம்ம செய்தாலும் மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருந்தால், நாம நம்புற நம்பிக்கையாக கொண்டிருந்தால், தேவரே நீர் ஒருவரே தேவன், நான் நம்பிக்கையா இருக்கிற நீவரே என் கேடகமும் என் துருகமுமானது சொல்லிட்டு சங்கீதக்காரன் தேவன் மேல இருக்க நம்பிக்கையை மிகவும் அதிகமாக சொல்லியிருக்கான். இங்க தேவன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த விஷயங்கள் தேவன் என் வாழ்க்கையில செய்யணும், எந்த விஷயங்கள் என் வாழ்க்கையில தேவன் இன்னும் செய்ய முடியாம இருக்குது. ஒருவேளை இந்த விஷயங்கள் தேவன் செய்யாமே போயிடுவார், ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்குது நீங்க நினைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு பைபிள நான் பல உதாரணங்கள் உங்ககிட்ட நான் காட்ட வந்திருக்கேன். அந்த ஒரு உதாரணங்கள் பார்க்கும் பொழுது நம்ம இன்னைக்கு பலர் வாழ்க்கையில கேள்வி கேட்கிற ஒரு கொஸ்டின், எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு நம்ம பல பேர் நம்ம கேட்கிற ஒரு வார்த்தை, இன்னும் நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருப்பேன், என் வாழ்க்கை இப்படியே போயிருமா, என் வாழ்க்கை இப்படியே போயிருவேன், நம்பிக்கை அப்படியே முடிஞ்சு போயிருமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆனா இங்க தேவன் உங்களுக்கு ரொம்ப கூலா பதில் சொல்றாரு. எரேமியா 32:27, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எது உண்டா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இன்னைக்கு நாம எடுத்துக்க வேண்டிய படிப்பினை என்னன்னு சொன்னா, வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். தேவனால் எல்லாம் கூடும். அப்ப தேவனால் எல்லாமே கூடும் அப்படின்னு சொன்னா, அப்ப ஏன் நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கிறது இல்ல அப்படின்னும் போது, கர்த்தர் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை எப்படி நம்ம அடைவோம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம சரியா அதை எப்படி நம்ம அடையணும், அடைஞ்ச அந்த விஷயத்த எப்படி ஆக்டிவேட் பண்ணோன்றத தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க, நம்ம வாழ்க்கையில செம்ம சூப்பரா நம்ம மூவ் ஆகலாம். இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு பினான்சியல்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், பண தேவைகள் இருக்கும், என்ன செய்ய போறோம்னு தெரியாது. அதுக்கப்புறம் நமக்கு நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்குகிற மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும். அடுத்தது வாழ போருமா என்னையவே தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு, அங்க குடும்பத்துல நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, கணவன் மனைவிக்குள்ள உறவு நன்றாக இருக்காது, பசங்க கிட்டயும் அப்பா அம்மா கிட்டயும் ஒரு நல்ல உறவு இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மளை காப்பாற்றி கொண்டு போக முடியுமா?
அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டா, நிச்சயமாக நம் தேவனால் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய முடியும். எவ்வளவு நாள் ஆயிடுச்சுங்க, என்னுடைய பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குதுங்க, அந்த பொறுமையெல்லாம் தாண்டி போயிட்டே இருக்குதுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நம்ம பைபிள்ல பல ஆட்கள் பல வருஷமாக காத்திருந்த மக்களுக்கு அவங்க பொறுமைக்கேற்ற பலனை தேவன் கொடுத்திருக்கிறாருங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம மார்க் 5ஆம் அதிகாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த யவீரு அவருடைய கேரக்டர்ஸ் நம்ம பாக்குறோம். அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக நான் ரொம்ப என்கரேஜ் ஆனது என்னன்னு நான் என்கரேஜ் பண்ண விஷயம், கஷ்டத்தின் நேரத்துல எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ற நேரத்துல, இல்ல இன்னும் முடியல, நீ இன்னும் தோத்து போகல, நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்ற ஒரு சத்தத்தை தேவனால் பேச முடியும் சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயங்க. இந்த யவீரு பத்தி படிக்கவேனா மார்க் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஜெபாலய தலைவன் யவீரு அவருடைய பெண்ணுக்கு சிக்கா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தான் இயேசுவை அவர் வாழ்ந்த காலகட்டத்துல இயேசுவை நேரா போய் பார்த்து, என் பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியல, நீங்க வந்தீங்கன்னா நிஜமா ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க கொண்டு போறாங்க. நான் இன்னைக்கு உங்களோட எடுத்துட்டு வந்த தலைப்பு, காட் கேன் ரிடீம் எனி பர்சன். காட் கேன் ரிடீம் எந்த மனுஷனையும் தேவனால் தட்டி எழுப்ப முடியும். எந்த மனுஷனையும், அவன் இறந்த மனுஷனாக இருந்தா கூட தேவன் அவருடைய வாழ்க்கை திட்டம் போட்டு, இல்ல உன் வாழ்க்கையில நீ இப்படிதான் இருக்கணும்னு சொன்னா உலர்ந்த எலும்புகளும் உயிர் பெற்று எழும்புன்னு சொல்லிட்டு வசனம் போட்டிருக்குங்க. இங்க அதுதான் தலைப்பு, காட் கேன் ரிடீம் எனி பர்சன். யாரை வேண்டுமானாலும் தேவன் உயிர்ப்பிக்க முடியும், ரினியூ பண்ண முடியும், மீட்டெடுக்க முடியும், ரிடீம் பண்ண முடியும். எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் மீட்டெடுக்க முடியும். யவீரு இயேசுவிடம் நம்பிக்கையாக வரான், வந்து ஏசப்பா என் பொண்ணு ரொம்ப ரொம்ப உயிருக்கு உயிரா இருக்கிற பொண்ணு இல்லையா, சோ ஃபாதர் சன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். என் பொண்ணு ரொம்ப நோயில கிடக்குறா, உயிர் ப்ராப்ளமா இருக்குது, சோ தயவுசெய்து நீங்க வாங்க, அவர் ஏதாச்சும் 1000 போல இருக்குதுன்னு சொல்லிட்டு இயேசுவை பார்த்த அடுத்த நிமிஷத்திலேயே யவீருக்கு ஒரு சந்தோஷம். இன்றைக்கு நமக்கு எல்லாம் அப்படிதாங்க இருக்குது. இயேசுவை பார்த்த அடுத்த சந்தோஷம் நமக்கு எப்படி தோணா, ஓகே என் வாழ்க்கையில வந்து ஒரு நன்மைகள் நடக்கும், எனக்கு பெரிய நன்மைகள் செய்வாருன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஆனா இயேசு கூடவே இருக்கிறாரு. அந்த யவீரும் இயேசுவை நம்பி என்ன செய்யறானா, வாவ் நான் ஏசப்பா கிட்ட பேசிட்டேன், நான் ஏசப்பா கிட்ட ஜெபிச்சுட்டேன், நம்மள மாதிரி நான் ஏசப்பா கிட்ட ஜெபிச்சுட்டேன், என் வாழ்க்கையில இன்னைக்கு நல்லது நடக்கும்னு சொல்லும் பொழுது யவீரு இயேசுவினோட கூடவே சேர்ந்து டிராவல் பண்ணி வரும்பொழுது அவனுக்கான ஒரு நியூஸ் வருது, ஏன்பா நீ இயேசுவை நீ தொல்லை பண்ணாத, உன் பொண்ணு வந்து இறந்துருச்சுன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது யவீருக்கு எப்படி இருந்திருக்கும், என்னடா இது, இயேசு கிட்ட வந்தா எதுவுமே ஆகாதுன்னு சொன்னாங்க, நல்லது மட்டும் தான் நடக்கும்னு சொன்னாங்க, அவரை வந்து நான் முதல் தடவை வந்து பாக்குறேன், ஒரு தேவைக்காக நான் வந்து நிக்கிறேன். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு இறந்துச்சுன்னு சொல்ற நியூஸ் வராங்களே, என் பொண்ணு இறக்க கூடாது, அவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு தானே நான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தருணம் அவன் வாயில சொல்லனா கூட அவன் மனசு ஃபுல்லா அந்த வார்த்தை தான் இருந்திருக்கும். தேவனுக்கு எல்லாம் தெரிந்தவர், நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம எதுவுமே மறைக்க முடியாது. அப்ப யவீர் அமைதியா இருக்கும் பொழுது உன் பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லி நியூஸ் கேட்ட உடனே ஏசு அடுத்த வார்த்தை அவன்கிட்ட சொல்றாரு, தைரியமா இருன்னு சொல்றாரு. இன்னைக்கு தேவன் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, தைரியமா இரு. இன்னைக்கு வாழ்க்கையில தோல்வியை பார்த்தே நீ உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அந்த தோல்வியிலிருந்தும் உன்னை மீட்டுக் கொள்ள முடியும் அப்படிங்கறதான் தேவன் சொல்றார். அதுக்காக தான் இன்றைக்கு நாம் சிலுவை தியானத்துல பாக்குறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவங்க முகம் வந்து யார் அவரை நோக்கி பார்த்தாங்களோ அவங்க முகம் வெட்கப்படவே படாதுங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய எல்லா இன்கிட்டுகளுக்கும் நீங்களாக்கி விட்டார்னு போட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம கூப்பிடாததாங்க பிரச்சனை, இன்னைக்கு கூப்பிடாததான் வாழ்க்கை பிரச்சனை. யவீர் வந்து அவனுடைய பொண்ணுடைய வாழ்க்கைக்காக இயேசுவிடம் கேட்கும் பொழுதே அவனுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது, யவீரு உன் பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லிட்டு. அதை கேட்டு அவனுக்கு நிச்சயமாகவே ரொம்ப வருத்தமா இருக்கும்ல, அவ்வளவுதான்ப்பா முடிஞ்சது, இந்த பொண்ணுக்காக தானே அந்த இயேசு இவ்வளவு தூரம் தேட வந்தேன், அந்த பொண்ணும் போயிட்டாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருக்கலாம், ரொம்ப வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனா இயேசு சொன்ன வார்த்தை தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, பார்த்துட்டு இருக்க உங்களை பார்த்து சொல்றாரு, ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் தோல்வி அடைஞ்சு, தோல்வியில தான் ஆண்டவர் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், அந்த தோல்வியை பார்த்துட்டேன், அந்த தோல்வியினுடைய ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு தான் நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம நிறைய பேர் நம்ம சொல்லலாம். தோல்விக்குள்ளதான் ஆண்டவரை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். தேவன் அதை பார்த்தா இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றாரு, நீ தோல்விக்குள்ளேயே இருந்தாலும் தைரியமா இரு. ஏன்னா அந்த தோல்வி நீ பார்த்துட்டு இருக்க தோல்வி முடிவு கிடையாது, அந்த முடிவிலும்
ஒரு ஆரம்பத்தை என்னால கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு தேவன் நமக்கு உவமையா எடுக்கிறதுக்கு தான், நமக்கு சொல்றதுக்கு தான் நிகழ்ந்த ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்துக்காட்டா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நீங்க போய் பாத்தீங்கன்னா யவீரு இயேசுவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. இப்ப ஏசப்பா வா நம்ம போலான்னு சொல்லுவாரு. அங்க போனோன்னு நிறைய பேர் அந்த பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஊர் வழக்கப்படி சத்தம் போட்டு சத்தம்லாம் போட்டுட்டு புலம்பிலாம் அழுதுட்டு இருக்கும் போது ஏசப்பா சொல்றாரு, நீங்க யாரும் இந்த மாதிரி சத்தம்லாம் போடாதீங்க, நீங்க யாரும் புலம்பாதீங்க. இன்னைக்கு தேவன் அவளை பார்த்து சொல்ற வார்த்தை, நீங்க சத்தம் போடாதீங்க, உங்க தோல்வியை நீங்க அறிக்கை பண்ணிட்டு இருக்காதீங்க, இல்ல உங்க தோல்வியில இருந்து நான் உங்களுக்கு ஒரு வெற்றி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு தேவன் ரொம்ப வித்தியாசமாக அவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அமைதியா இருமா, நான் உனக்கு எல்லாத்தையும் பண்ணித்தரமா அப்படின்னு சொல்லிட்டு யவீருக்கு ரொம்ப சாஃப்டா சொல்லியிருப்பாரு. அதை கேட்ட உடனே யவீரு சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆனாலும் இவர் அமைதியா இருக்க சொல்றாருன்னு சொல்லிட்டு கூட்டு போறா. தேவனை நம்பி அவர் கரத்தை பிடித்து யாரு போனாலும் அதை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ள தேவன்ல. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பானுங்க, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். சோ உங்க வாழ்க்கை இன்னைக்கு செழிக்க போகுது அப்படின்றா உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில தோல்விகளை நீங்க எதிர்பார்க்கலாம். சில தோல்விகளுக்கு மத்தியில உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனா ஒண்ணு என்னால் தெளிவா சொல்ல முடியும், தேவன் நம் வாழ்க்கையில் வந்தாருன்னு சொன்னா ஒரு வசனம் நான் எப்பவுமே உங்களுக்காக நான் சொல்வேன், இருளிலே நான் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அப்ப மனுஷனாகி நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள்ல இருளை போன்ற சில காரியங்கள் நம்மை அமிழ்த்தும். இருளான ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை தூக்கி அப்படியே நம்மளை எங்கேயோ வீசி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த நேரத்துல கூட ஏசுவின் கரத்தை நம்ம பிடிச்சிட்டு, ஏசப்பா ப்ளீஸ் என் கரத்தை பிடிச்சிக்கங்க, நான் இருட்டாதான் இருக்குது, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தைரியமாயிரும் தேவன் சொல்லுவாருங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த வாசனங்கள் ரொம்ப அழகா இருக்கும். தைரியமாயிரு, முடிஞ்சு போன விஷயத்தை தான். அதனாலதான் சொன்னேன், தேவன் எந்த மனிதரையும் எந்த சூழ்நிலையில் இருந்தும் காப்பாற்ற மீட்டெடுக்க அவரால் முடியும். ஏன் சொன்னா நம்ம தேவன் அன்புள்ளவர், அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதுதான் எரேமியா 32:27 நான் சொல்லியிருக்கேன், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை தேவன் சொல்றாரு. 17ஆம் வசனத்தை அதிலே பாத்தீங்கன்னா உங்களால செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. அதே போல யோவான் அதிகாரம் 11 நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான். யோவான் 11:39 இயேசு கல்லை எடுத்து போடுங்கள்னு சொன்னார்னு போட்டிருக்கோங்க. எந்த கல்லை எடுத்து போடணும்தாங்க, சிம்பிளா கல்லை எடுத்து போடணும்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அங்க ஒரு பெரிய பிரச்சனை போகுது. ஏசப்பா நீங்க வந்திருந்தா எங்க அண்ணன் செத்து இருக்க மாட்டான் அப்படிங்கிறது ஒரு சாரர். இன்னொரு சாரர் சொல்றாங்க, லாசருக்கு இவ்வளவு க்ளோஸா இருந்தாரு, அவங்க 2 பேரும் அப்படி இப்படி இருந்தாங்களே, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரை காப்பாத்திருக்கலாமேன்னு ஒருத்தர். இன்னொருத்தர் அடப்போப்பா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருப்பாங்க. எல்லாருடைய பேச்சுக்களும் இயேசுவுக்கு தெரிஞ்சாலும் இயேசுவுக்கு நிஜமாகவே ஒரு மனக்கவலை இருந்தது. ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஆயிட்டானேன்ட்டு. மனுஷீகமா மனக்கவலை இருந்தாலும் தெய்வீகமாக அவருக்குள் ஒரு சந்தோஷம் இருக்கும். லாசரு ரொம்ப வித்தியாசமாக மாற போறான் அப்படின்னு சொல்லிட்டு லாசருவை இறந்தே போறான். யவீரு மகள் இறந்து போற மாதிரி அடுத்த ஒரு விஷயம் வருது, லாசரு இறந்து விட்டான். ஏசப்பா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் லாசரு இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நியூஸை கேட்டு ஏசு பதறி அடிச்சு ஓடாம லாசருக்குன்னு ஒரு டைம் வச்சிருந்தாரு. இங்க கேட்கலாம், எங்க செத்தே போயிட்டாருன்ட்டாரு, அதுக்கு என்ன டைம்னா தேவனை நம்ம எந்த கொஸ்டினும் கேட்க முடியாது. கொல்லவும் அழிக்கவும் வல்ல தேவன் அவர் என்ன நினைக்கிறாரு, தேவனே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு போட்டிருக்கு. சோ அவர் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தாங்க வாழ்க்கையில் நடக்கும். அவர் நினைக்கிறாரு லாசரு கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் போறேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம நிறைய பேரு வாழ்க்கையில சில தோல்விகள் வரும்பொழுது அவ்வளவுதான், நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு கல்லை நம்ம வாழ்க்கையில போட்டு மூடிடுவோம். அவ்வளவுதான், அந்த கல்லை நம்ம திறக்கவே ட்ரை பண்ண முடியும். ஏன்னா எனக்கு அவன் நம்பிக்கை ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு, நான் எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே நடக்கல, இனிமே என்ன நடக்க போகுது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனா தேவன் சொல்வாரு, ப்ளீஸ் நீ நம்பிக்கையே அப்படிங்கிற கல்லை நீ மூடி போட்டுட்ட, அந்த கல்லை நீ முதல்ல வெளியில எடுத்தாதான், அந்த கல்லை புரட்டி தள்ளுனா மட்டும்தான் உன் வாழ்க்கையில அடுத்த கட்டதான ஆசீர்வாதத்தை என்னால் வெளிக்கொண்டு வர முடியும்னு சொல்றாரு. நம்ம யோசிக்கலாம், என்னப்பா இவங்க இந்த கான்செப்ட்ல கொண்டு வராங்கன்னா, இங்க ரொம்ப அழகா இருக்கும். லாசரு இறந்த பிறகு அவங்க ஊர் வழக்கத்தின்படி ஒரு குகை போல இடத்துல அந்த அந்த உள்ள செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு ஆட்களை அவனை அப்படியே அவனை அப்படியே ஒரு இடத்துல கிடத்திட்டு அந்த குகையை ஒரு பெரிய கல் போட்டு மூடிட்டாங்க. ஏன்னு சொன்னா இனிமே அதை யாரும் ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனா தேவன் அது சொல்றாரு, அங்க 11:39 வசனம் போட்டிருக்கோம், இந்த கல்லை எடுத்து போடுங்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்யணும்னு சொன்னா, இது என் வாழ்க்கை நடக்காது, நான் இப்ப இருட்டுலதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, என்னால எதுவுமே செய்ய முடியாது, என் கண்ணெதிர்க்கே என் குடும்பத்துக்கு இப்படி ஆச்சு, என் கண்ணெதிர்க்கே இப்படிலாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்க உங்களுடைய எண்ணங்களை, அவநம்பிக்கைகளை, அவிசுவாசங்களை, ஆப்போசிட் வேர்ட்ஸ, நெகட்டிவிட்டிய உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க என்னைக்கு அந்த கல்லை புரட்டி போடுறீங்களோ அன்றைக்குதான் தேவன் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கான வார்த்தையை கமெண்ட் பண்ண முடியும். அவரால் கமெண்ட் பண்ணா எல்லாமே பண்ண முடியும். ஆனா நாமள என்ன செஞ்சுக்கிறோம்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம். இல்ல ஆண்டவரே இவ்வளவுதான், எனக்கு முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேல என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா அங்க நடந்தது எங்க? அந்த அதிகாரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கல்லை புரட்டி போடும் பொழுது தேவனுடைய வார்த்தை நேரடியாக இறந்து போன ஒரு பிணத்திற்கு அந்த சத்தம் கேட்கப்படுகிறது, லாசருவே வெளியே வா. அந்த வார்த்தை, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தை சொன்னால், அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் இறந்து போன விஷயங்களையும் உயிர் பெற்று வர செய்யக்கூடிய ஒரு சத்தம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. சங்கீதத்துல பாத்தீங்கன்னா, காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம்னு போட்டிருக்குதுங்க, பெண்மான்களை ஈனுபடி செய்கிற சத்தம் சொல்லிட்டு. ஆனா தேவன் நம்மளோட அப்படி அந்த சத்தமாய் வர மாட்டாரு. எலியாவுக்கு கூட பேசின மெல்லிய சத்தமாய், நேத்து கூட நான் கிரைஸ்ட் கோயில்ல பேசும்போது உங்களுக்காக பேசினேன், மெல்லிய சத்தமாய், நம்மள பயம் காட்டுற மாதிரி இல்ல. ஆனா தேவன் கர்த்தருடைய சத்தம், அதிர செய்கிற சத்தம், வாழ்க்கையில பல மாற்றங்களை கொண்டு வருகிற சத்தம். தேவன் நினைத்தால் எதையும் செய்வார். கல்லறையிலிருந்தும் ஒரு மனிதனை கொண்டு வர முடியும், இறந்து போன ஒரு மகளை உயிரோடு எழுப்ப முடியும், குஷ்டரோகமா இருக்கவங்களை எடுக்க முடியும். டைம், ஐயோ இது 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்தா, இப்ப டாக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தா பேஷண்ட்டை காப்பாத்திருக்கான். அது தவறு இல்லை, அது அவங்களால அது மட்டும் தான் செய்ய முடியும். ஆனா தேவன் ஒரு மனுஷனுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யணும்னா லிமிட்லெஸ், அவருக்கு லிமிட்டே கிடையாது, அவருக்கு முடிவே கிடையாது. இப்படிதான் அவருக்கு நம்ம எந்த இதுவும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஓ இது வரைக்கும் தான் நீங்க செய்வீங்களான்னு சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட தேவன் லாசருவை பார்த்து இயேசு என்று வடிவமாக கூப்பிடுறாரு. லாசருவை வெளியில வான்னு சொன்னா, அங்கேருந்து நான் எப்படி வரணும், அப்படி வரணுமா, இப்படியே எழுந்திக்கணுமல்ல, அந்த சத்தம் லாசரு அப்படியே தான் எழுந்து வரான். அவனை அவிழ்த்து விடுங்கள்னு சொல்வார். அதுக்கப்புறம் அவங்க ஒருபடி ஃபுல்லா ரேப் பண்ணி இருப்பாங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம உள்ள மட்டும் கடத்தி வைக்கல, நம்பிக்கைய நம்ம வாழ்க்கைய நம்ம கல்லு போட்டு மட்டும் மூடி வைக்கல. அந்த நம்பிக்கை கொஞ்சம் வந்தா கூட அத இன்னும் நம்ம டைட்டா கட்டி வச்சு இழுக்கிறது கஷ்டமா இருக்கு. டைட்டா அவநம்பிக்கைகள்ல, நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளாலும், நம்ம கிட்ட பல மக்கள் நம்ம நெகட்டிவிட்டியா பேசுற பல வார்த்தைகளாலும் கட்டி வச்சுட்டு, என்னால எதுவுமே பண்ண முடியல, நான் மொத்தமாகவே நான் கட்டப்பட்டு விட்டேன், ஒரு துணியை போட்டு மொத்தமா மூடி நான் கட்டப்பட்டுட்டேன், என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்றோம். ஆனா தேவன் அதுக்கு தான் சொல்றாரு, ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் த பிளேஸ். இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்றாரு, எங்க நம்பிக்கை இழந்து நம்பிக்கையை வெளியில காட்ட முடியாம இருக்கிறதுக்கு நீ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கியோ, அந்த இடத்துல இருந்து வெளியில வா. ஐ எம் ரெடி டு பிளஸ் யூ பை சேயிங் சம் வேர்ட். சில வார்த்தைகளை சொல்வதன் மூலமாக உன் வாழ்க்கை நான் அற்புதம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு, அன்றைக்கு லாசருக்கு ஒரு புது வாழ்க்கை, அதான் லெட்ஸ் ரீஅவேக்கனிங் அப்படிதான் நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கு உயிர் மீட்சி அடையும்படியாக இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ரொம்ப சோர்வாக காணப்படுகிறோம். நேற்று நான் உங்களுக்கு அந்த ஒரு கிளாஸ் தான் கிரைஸ்ட் கோயில்ல நான் எடுத்தேன். சோர்ந்து போகிற நம்முடைய வாழ்க்கை, மனசோர்வு, சில நேரங்களில் மனசோர்வு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்கு சோர்வு கொடுக்குறா. அட போங்கப்பா, என்ன பண்ணி என்ன ஆக போகுது, என் வாழ்க்கையில இன்னுமே என்னமோ நடக்கிறது இல்ல, என்ன நான் பண்றேன், எவ்வளவோ நான் செய்யறேன், என்னென்னமோ பண்றேன், என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசோர்வை நமக்கு கொடுக்குறான். அந்த மனசோர்வை கொடுக்கறதுனால்தான் நம்மளால நம்பிக்கையை நாம இழக்கிறோம். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்காம லெட்ஸ் ரீஅவேக்கனிங் இன் அவர் லைஃப். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு நல் வாழ்க்கையில நம்ம விழுந்திருப்போம் சொன்னா ஸ்டிமுலேட் ஆயிடணும், ரீஜெனரேட் ஆகணும். யவீருக்கு சோர்ந்து போன நேரத்துல, கெட்ட நியூஸ் கேட்ட நேரத்திலே ஏசு நின்று கொண்டு தைரியமாயிரு சொல்றாரு. இன்றைக்கு ஒருவேளை நீங்க நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நின்று கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களை பாய்ந்து கொண்டு வருகிறது, தைரியமாயிரு. லாசருவை போல செத்தே போயாச்சு, 4 நாள் ஆச்சு, யவீர் மகளுக்கு அப்பதான் செத்தான் நியூஸ் வருது. லாசருவை குறித்து சொல்லும் பொழுது லாசரு செத்து 4 நாள் ஆச்சு, கல்லறைக்குள்ள போட்டாச்சுன்னு சொல்றாங்க. ஆனா தேவனுக்கு அதான் சொல்ற,
அவுட் ஆஃப் எனி சிச்சுவேஷன், எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் யாரை வேண்டுமானாலும் அவரால் சரி செய்ய முடியும். 4 நாள் ஆனா கூட அந்த கல்லை புரட்டி போடும் பொழுது, நம் வாழ்க்கையில் அவநம்பிக்கை அப்படிங்கிற கல்லை நீங்க புரட்டி போடும் பொழுது தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை செய்யும். அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்களால் பல நன்மைகளை திருப்பி தர முடியும், பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னா நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன். நமக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற வல்லமை நம்மிடம் கொடுத்திருக்கிறார். அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு நம்ம மறந்துடுறோம். அப்ப நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதன் மூலமாக. நான் எப்படி தியானிப்பேன் அப்படின்னு கேட்டீங்களா? கர்த்தருடைய வசனங்களை படிப்பதன் மூலமாக படித்து அந்த வார்த்தை என்ன சொல்லுது. இன்றைக்கு இந்த லெந்து டேஸ் நான் வந்துட்டு இருக்கேன். எதுக்காக இந்த லெந்து டேஸ் 40 நாளை அநேகர் மிக முக்கியப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஏசு கிறிஸ்து எனக்காக தானே மரிச்சாரு, எனக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தாரு. இந்த உலகத்துல வந்து கடவுளா இருக்க வேண்டிய மனுஷன் இந்த பூமிக்கு வந்து எல்லா விதமான அவமானங்களை பட்டு அவர் மரிச்சதுக்கு அவர் மரிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நான் பாவத்தில் இருக்கிற என்னை எல்லா விஷயங்களும் நீக்கி என்னை தூக்கி எடுத்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு. நிறைய பேருக்கு வாழ்க்கை நிம்மதியா இல்லைன்னு சொன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன், நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார்ல. அந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டு நம்ம வாழ்க்கையில ஒரு புது உற்சாகத்தை கொடுத்து நம்மளை ஆற்றுவதற்கு, நம்மளை தேற்றுவதற்காக தான் தேவன் நம்மளை இந்த உலகத்துக்கு வந்து மீட்டெடுத்தார். இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்காக தான் நம்ம தேவன் வந்தார். சோ இன்றைக்கு உங்களோட நான் சொல்ற வார்த்தைனா, எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவன் உங்களை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு எந்த உங்களுடைய சூழ்நிலைகள் முக்கியம் இல்ல, அவர் செய்ய போற செயல் தான் முக்கியம். உங்களுடைய வாழ்க்கை அவருக்கு முக்கியம் இல்ல, அவர் உங்களுக்கு கொடுக்க போற வாழ்க்கை தான் முக்கியம். உங்களுடைய படிப்பு பதவி எதுவுமே முக்கியம் இல்ல, அவருடைய அரவணைப்பு அன்பு தான் நம்ம வாழ்க்கையில முக்கியமா இருக்கும். சோ இன்னைக்கு நீங்க வந்தீங்க, உங்க வாழ்க்கையில தேவன் ஏதாவது செய்ய முடியாதா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, He can does wonders in your life. அவங்க வாழ்க்கையில அற்புதங்கள் செய்ய முடியுங்க. உங்களை அதிசயங்களை காணப்படணும்ட்டு மீகா 7:15 போட்டிருக்காரு. இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில ஏதாவது குறைவுகள் இருந்ததுன்னு சொன்னா, கிறிஸ்து இயேசுக்களே மகிமையில உங்க குறைவை நிறைவாக்குறதுக்கு ரெடியா இருக்கார். உங்களுடைய வல்லமைகளை வாங்கி கொள்ள தயவு செய்து தேவனிடத்துல அனுப்புங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ ஆல். நெக்ஸ்ட் இதே மாதிரி வெள்ளிக்கிழமை உங்க மீட் பண்றேன் நான் உங்களை. நீங்க எப்படி சொல்றது, 7 o'clock நாங்க வந்துருவோம். பிகாஸ் வி ட்ரை டு பி ஆன் டைம் அட்லீஸ்ட் 7 o'clock. ஏன்னா முடிச்சுட்டு நாங்க சர்ச்சுக்கு போக வேண்டியது இருக்குது. நீங்க நிறைய பேர் இன்னைக்கு சர்ச்சுக்கு போக வேண்டியவங்களா இருப்பாங்க. ஐ எம் சோ ஹாப்பி நீங்கெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் நிறைய கிறிஸ்டியன் பீப்புள் இன்னைக்கு சர்ச்ல இருப்பாங்க. அதை தாண்டி இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னா ஐ எம் கிளாட் அபவுட் திஸ். And once again, thank you so much for everyone. Last week நீங்க நம்ம Word of Praise Ministryக்கு வந்து encourage பண்ணீங்க. நான் அதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். And let's all pray together now. நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா உம்மை துதிக்கிறோம். நல்ல தேவனே, வல்ல தேவனே, உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். அப்பா, இந்த நாளிலே உம்மை காண உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பேச நீர் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீர் நல்லவர், வல்லவர், வாக்குமாறாத தேவன். நீ சொல்ல ஆகும். அப்பா, எந்த நபரையும் மீட்டெடுக்க உங்களால முடியும் ஏசப்பா. எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் மீட்டெடுக்க முடியும். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவன் நீரா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்மை போல ஒரு தேவனை எங்களால் எந்த நேரத்திலும் பார்க்க முடியாது கர்த்தாவே. நீ செய்த நன்மைகள் அதிசயம் ஏராளம் கர்த்தாவே. வருகிற நாட்களில் உங்க அன்பை நாங்கள் இன்னும் அதிகமாய் சொல்ல உதவி செய்யுங்க. அதை செய்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். அப்ப என்னுடைய வேர்ட் ஆஃப் பிரேஸ் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்க நல்ல பிதாவே, ஆமென். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்திருக்கீங்க. சல்மா தேங்க்யூ சிஸ்டர், நீங்க இங்க இருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். ஆமென் போட்டிருக்கீங்க. ரூபன் சாம் பிரதர், பிரைஸ் எல்லாம் நீங்க இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஜான் கிளிஃப் பிரதர், வண்டர்ஃபுல் சிஸ்டர் போட்டிருக்கீங்க. பிரதர் தேங்க்யூ ஸோ மச், நீங்க இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் பரத்ராஜ் சார், பிரைஸ் லார்ட் மேம் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்க இங்க இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வருகிற நாட்கள்ல நீங்க எங்களோட இப்படி இணைஞ்சிருங்க. எங்களோட எல்லா ப்ரோக்ராம்ஸ் நீங்க பார்க்கணும்னு சொன்னா இது இருக்க டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு பாருங்க. அண்ட் நீங்க எங்களோட வேர்ட் ஆஃப் கிரேஸ் மினிஸ்ட்ரியில நீங்க பேஜ் வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஈவென்ட் நாங்க என்ன பண்றோம்னு தெரியும். ஸோ உங்க எல்லாரையுமே நெக்ஸ்ட் வீக் நான் இதே மாதிரி ஃப்ரைடேல வேர்ட் ஆஃப் கிரேஸ் மினிஸ்ட்ரியில மீட் பண்றேன். உங்களுக்கு எங்களுடைய யூடியூப் சேனல்ஸ்ல எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் நாங்க என்னென்ன பண்ணிருக்கோமோ, லாங் மெசேஜஸ் இந்த மாதிரி எல்லாமே அப்டேட்ஸ் பண்ணிருக்கோம். பாருங்க. Be blessed. May God bless you all. Thank you so much. Have a very good day. Have a good night. Thank you.